ஹந்தா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதுவிதமான வைரஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வைரஸ் ஆனது ஒரு கப்பலில் இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிலர் இறந்திருக்கின்றார்கள். ஒருவர் சுவிஸிலே இருக்கிற சூரிச் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் வைத்து பரிசோதிக்கப்பட்டு வருகின்றார். இது போன்ற முழு விவரங்களையும், இது எங்கு நடந்தது, எப்படி ஆரம்பமானது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கு இது பாதிக்கும் என்று சொல்லி முழுக்க பார்க்க போகின்றோம். இது ஒரு முக்கியமான விடயம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் மக்களே, நாங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோண்ட பாருங்க, பார்த்து போட்டு அதுக்கு பிறகு இந்த பதிவை பார்ப்போம். Huge news. The cruise ship carrying the hantavirus has now been approved to port at Spain's Canary Island. I literally just made a video. It is now 5 p.m. Eastern time on May 5th, and we just got the official news that Spain is accepting them at the Canary Island. Now, experts are also confirming that after sending medical teams to this ship, no rodents were found, which means experts believe this is indeed the Andes virus, which is the substrate of the hantavirus that originates from Argentina and can travel from person to person. It can travel via respiratory droplets, which is why this is being treated so carefully. Now, experts have now gone on to say even further that since they have found no rodents on the ship, they're trying to trace all of the whereabouts of the passengers who have died, who are infected. And one that's really concerning is that one of the passengers who passed away, she was on an airplane. வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதுவிதமான வைரஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. WHO என்று சொல்லப்படுகின்ற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த வைரஸ் ஆனது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன்னு சொன்னால், அதாவது ஒரு சொகுசு கப்பலிலே, அதாவது உல்லாசமாக திரிகின்ற ஒரு சொகுசு கப்பலிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஏப்ரல் மாதத்திலே ஒரு கப்பலானது நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு கப்பலானது 150 பயணிகளுடன் அமெரிக்காவில் இருக்கு அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு துறைமுகமான உசாயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகத்தில் இருந்து 150 பயணிகளுடன், அதாவது 23 நாடுகளைச் சேர்ந்த 150 பயணிகளை ஏற்றிக்கொண்டு உல்லாசமாக இந்த உலகத்தின் பல பகுதிகளை சுற்றி வருவதற்காக வெளிக்கிட்ட அந்த கப்பலிலே 12 நாடுகளை சுற்றி வந்திருக்கின்றார்கள். அந்த 12 நாட்டு சுற்றி வந்த போது அதிலே இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. MV ஹொண்டியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உல்லாச கப்பல் நெதர்லாந்துக்கு சொந்தமான இந்த கப்பல் அர்ஜென்டினாவில் இருந்து வெளிக்கிட்டு தற்சமயம் இப்பொழுது ஸ்பெயினில் இருக்கிற ஒரு துறைமுகத்தை சேர்ந்திருக்கின்றது. இந்த வைரஸ் ஆனது எலிகளில் இருந்து உருவானதாக தற்சமயம் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமான முழு விவரங்களும் திரட்டப்பட்டு கொண்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. எலியின் கழிவில் இருந்து, அதாவது சலமாக இருக்கலாம், மலங்களாக இருக்கலாம், அந்த எலியின் கழிவு மக்களுடைய உணவுகளில் கலக்கப்பட்டு இந்த வகையான ஒரு கிருமி, அதாவது வைரஸ் கிருமியானது தோற்றுவித்ததாக கருதப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டுதோறும், அதாவது சீசனுக்கு கடைகளிலே புதுசாக ஆடைகளோ சாமான்கள் வருவது போல ஆண்டுதோறும் 1 அல்லது 2 கிருமிகளை இங்கு செய்திருக்கிறார்களா அல்லது தானாக உருவாகிறதா என்பது தெரியவில்லை. மக்கள் மத்தியிலே புதிய வைரஸுகளை நாங்கள் கண்டறிந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கான தடுப்பூசிகளை விற்பனைக்காக இந்த தடுப்பூசிகளை மக்கள் மத்தியிலே விற்கதற்காக உருவாக்குகிறார்களோ என்னவென்று தெரியவில்லை. ஆண்டுதோறும் இந்த புதுவிதமான வைரஸுகள் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இதுவும் ஒரு புதிய வித வைரஸாக இருக்கின்றது. எலியின் கழிவிலே இருந்து வந்த இந்த வைரஸானது ஒருவேளை இந்த கப்பலிலே இருக்கின்ற உணவுப் பொருட்களிலே கலக்கப்பட்டு வந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆனால் இந்த உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கின்ற விடயமானது இந்த 2 நெதர்லாந்தை சேர்ந்தவர்களில் இருந்து தான் கப்பலுக்கு வெளியில் இருந்து இந்த கிருமியானது கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த நோயாளிகள் வந்ததாக தெரிவிக்கின்றார்கள். இந்த வந்த நோயாளிகள் 2 மரணமடைந்திருக்கின்றார்கள். மொத்தம் 3 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அதில் 2 பேர் கணவன் மனைவி நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள் ஆக இருக்கின்றார்கள். மற்ற ஒருவரும் இறந்திருக்கின்றார். மற்ற 7 பேர் மொத்தமாக இதில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 7 பேரும்
ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இன்னொருவரும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவருமாக 3 பேரும் அந்தந்த நாடுகளுக்கு விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அந்த சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர் சூரிச்சிலே இருக்கின்ற யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற மிகவும் அவதானமாக இந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. என்னென்னு சொன்னால் இதில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்களாகவும் அல்லது நோயால் அந்த தாதியர்களாக இருக்கிற நர்ஸ்மேனாக இருக்கலாம், எல்லாரும் மிக கவனமாக இந்த நோயை கையாளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு வைரஸ். இது ஒரு கொஞ்சம் கொரோனாவை விட கொஞ்சம் வீரியம் கூடியதாக கருதப்படுகின்றது என்று சொன்னால் அதில் கப்பலில் சென்றவர்கள் அந்த இருவரும் உடனேயே மரணித்திருக்கின்றார்கள். இந்த கிருமியானது மனிதர்களிலே இருக்கின்ற சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவர்கள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உடனடியாக இது தாக்கத்தை ஏற்படுத்தி சுவாசம் சம்பந்தமான ஒரு நோயினை கொண்டு வந்து தான் இவர்கள் மரணிப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையிலே சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் இருப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். உலக சுகாதார அமைப்பு தற்சமயம் இது வெறும் தொற்றாக வேறு இடங்களில் பரவவில்லை என்று கூறியிருக்கின்றது. இருந்தாலும் இதை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். நோய் உள்ளவர்கள் மிக கவனமாக பாருங்கள். சுகாதார அமைப்பினுடைய தொற்று மற்றும் பெருந்தொற்று தயார் நிலை மற்றும் தடுப்பு பிரிவு இயக்குனரான மரியா வான் ஹெர்ஹோஃப் என்று சொல்லப்படுகின்ற அவர் கூறிய அறிக்கையானது இதில் இந்த நோயானது தற்சமயம் இந்த கப்பலிலே தான் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த நோய் வேறு இடங்களுக்கு இன்னும் பரவவில்லை என்று கூறியிருக்கின்றார். தாங்கள் இந்த நோய் பற்றி மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த கப்பலிலே பயணித்த அனைவருமே தனிமைப்படுத்தப்பட்டு வேறு தனிமை, அதாவது மக்களுக்கிடையே தொடர்பில்லாத வகையிலே அந்த பயணிகள் அந்த சொகுசு கப்பலிலே பயணித்த அந்த பயணிகள் அனைவரும் வைத்து கொண்டிருப்பதாகவும் இது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கப்பலானது நேற்று ஸ்பெயினில் இருக்கின்ற ஒரு ஹனாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவில் சென்றடைந்திருக்கின்றது. அதிலிருந்து அந்த கப்பலில் பயணித்த 150 பேரில் இறந்தவர்கள் தவிர்த்து அனைவர் பேரும் பாதுகாப்பான முறையிலே அவர்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மிக கவனமான முறையிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு செல்லும் வகையிலே அந்த வெளியேற்றம் நடைபெற்றிருந்தது. புதிய வைரஸை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்களும் மிக கவனமாக இருங்கள். அதை நாங்கள் பயப்படுத்தவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் நல்லது. அந்த வகையிலே இந்த வைரஸ் பற்றி பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.